எளிய ஷெவா, சிம்பிள் ஷெவா, காம்பவுண்ட் ஷெவாக்கு வந்து கூட்டு ஷெவா அப்படின்னு சொல்லுவாங்க. எளிய ஷெவா, கூட்டு ஷெவா, சிம்பிள் ஷெவா, தென் காம்பவுண்ட் ஷெவா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? First of all, let's study about this. First வந்து இதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, let's study about the simple ஷெவா பத்தி என்ன செய்வோம் படிப்போம். சிம்பிள் ஷெவானா என்னன்னா, இப்படி ஒரு ரெண்டு புள்ளி இருக்கு. இது வந்து சிம்பிள் ஷெவான்னு எப்பயுமே சொல்ல தேவையில்ல. இதுக்கு பேர் என்னன்னா ஷெவா. இதுக்கு பேர் என்னது? ஷெவா. இதுக்கு பேர் என்னது? ஷெவா. இந்த ரெண்டு புள்ளிக்கு பேர் என்னது? ஷெவா. ரைட். இந்த ஷெவா என்ன சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னா, ரைட், த சவுண்ட் ஆஃப் திஸ், இதோட சவுண்ட் என்னன்னா, இட் கிவ்ஸ் a quick E sound. Quick E sound. குவிக் இ சவுண்ட்னு சொல்லுவோம். பட் ஆனாலும் ஒரு லைட்டா ஒரு இ சவுண்ட் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஒரு இ சவுண்ட் மாதிரி. ஏ குவிக் ஏ சவுண்ட். ஈனா லைக் எப்படி சொல்றது, நம்மளுக்கு இப்பு பிளஸ் லைக் இ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இ கிளாஸ் வகுனாலே ஒரு தமிழ் உயிர் எழுத்து ஏ சவுண்ட் மாதிரி வரும். ரைட், ஒரு லைக் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒரு பெத் இருக்குது, அதுக்கு கீழே எப்படி இருந்துச்சு அப்படின்னா பே அப்படின்னு வாசிப்போம். எப்படி வாசிப்போம்? இப்பு பிளஸ் ஏ இந்த மாதிரி பே அப்படின்னு வாசிப்போம். ஓகே, பே. இப்படி அந்த இப்ப டிரான்ஸ்லிட்ரேஷன் நீங்க பண்றப்ப இந்த மாதிரி ஈ எல்லாம் இப்படி கொஞ்சம் மேல அப்படி போட்டுறீங்க. குவிக்கா நீங்க வாசிக்கிறதுனால குவிக் ஈன்றனால இப்படி மேல வந்துடும். பே. ரைட், இது வாசிங்க. அப்ப இது எப்படி வாசிப்பீங்க? ரே, பே, பெரே. ஓகே, எப்படி வாசிப்பீங்க? பெரே. எப்படி வாசிப்பீங்க இந்த வார்த்தையை? பெரே. ரைட், சோ பெரே. ரைட், பெரே. So I'll give you another example. இது வாசிச்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இது எல் எல். வெரி குட். எல் இ இ மெத்தட் படுக்கணும். அதுக்கப்புறம் வி வி. ஓகே, வி. இது வந்து வி நம்ம பெர்த்ல. ஓகே, வி வி. அதுக்கப்புறம் ஏ ஏ வி. அதான் இப்படி போகணும். 1 2 3 4 5 அந்த மாதிரி. ஓகே, எல் இ வி ஏ வி. லெவாவ். அவ்வளவுதான். ரைட், லெவாவ். லெவாவ். ஓகே, லெவாவ். ஓகே, லெவாவ். வெரி குட், சூப்பர். ரைட், சோ புரிஞ்சுச்சா? இந்த ஷெவா ரெண்டு புள்ளி இப்படி இப்படி செங்குத்தா இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? ஷெவா. ரெண்டு புள்ளி இப்படி இருந்துச்சுன்னா அது பேர் என்னது? வெரி குட், வெரி குட். சரி, ஓகே, ஷெவா. இதுல வந்து ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஆனா இது லைட்டா ஒரு விதத்துல காம்ப்ளெக்ஸ் ஆகும். எப்படி அப்படின்னா, இந்த ரெண்டு புள்ளி தான். ஆனா இந்த ரெண்டு புள்ளி வந்து ரெண்டு விதத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த சிம்பிள் ஷெவா வந்து ரெண்டு விதத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. எப்படி அப்படின்னா, இந்த சிம்பிள் ஷெவா வந்து ஒரு சில நேரங்கள் சைலண்டா இருக்குது. ஒரு சில நேரங்கள் எப்படி எப்படி ஷெவாவா இருக்குது? சைலண்ட் ஷெவாவா இருக்குது. ஒரு சில நேரங்கள் எப்படி இருக்குது? வோக்கல் ஷெவாவா இருக்குது. ரைட், ஒரு சில நேரங்கள் சைலண்டா இருக்குது. ஒரு சில நேரங்கள் எப்படி இருக்குது? வோக்கலா இருக்குது. ரைட், ஒரு சில நேரங்கள் ஒளியூட்டக்கூடிய ஷெவா, ஒளி இல்லாத ஷெவா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஒளி ஒளி ஒளியுள்ள ஷெவா. சாரி, சைலண்ட் இல்ல, சரி, ஒளியற்ற. ஒளியுள்ள ஷெவா. ஒரு சில நேரங்கள் இந்த ஷெவாவை நீங்க வாசிக்கணும். ஒரு சில நேரங்கள் இந்த ஷெவாவை நீங்க வாசிக்க கூடாது. ஸோ தட்ஸ் அ பாயிண்ட். ஓகே, ஒரு சில நேரங்கள் ஷெவாவை நீங்க என்ன செய்வீங்க? வாசிப்பீங்க. ஒரு சில நேரங்கள் அந்த ஷெவா இல்லாத மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இந்த ஷெவாவே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கணும். ஓகே, ரைட், தட்ஸ் அ பாயிண்ட்.
எப்பெல்லாம் ஒரு செவா வந்து சைலண்ட் ஆகுது, எப்பெல்லாம் ஓக்கல் ஆகுதுன்னு நீங்க படிச்சாதான் அதை நீங்க எப்ப வாசிக்கணும், எப்ப வாசிக்க கூடாது அப்படின்றத உங்களுக்கு என்ன செய்யும், புரியும். ஓகே, ரைட். எப்ப நீங்க வாசிக்கணும், எப்ப நீங்க வாசிக்க கூடாதுன்றத உங்களுக்கு புரியும். ரைட். சைலண்ட் செவா, ஓக்கல் செவா. ரைட். ஓகே. இஃப் லைக் இப்படி இங்கிலீஷ் எழுதி போட்டு நான் அப்படி தமிழ்ல சொல்றேன், நீங்க தமிழ்ல எப்படி எழுதிக்கோங்க. அதாவது நம்ம சொல்லிடுறேன், நீங்க எழுதுறவங்க எழுதிக்கோங்க. லைக் ஒரு 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 வார்த்தையின் முதல் எழுத்தில் ஷெவா காணப்பட்டால் அந்த ஷெவா வந்து ஒளியுள்ள ஷெவா. ஓகே, ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தில் ஷெவா காணப்பட்டால் அந்த ஷெவா ஒளியுள்ள ஷெவா. ரைட். இஃப் ஷெவா appears in a first letter, the first letter of a word, then it is vocal. Then it is vocal ஷெவா. ஓகே, ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தில் ஷெவா காணப்பட்டால் அந்த ஷெவா வோக்கல் ஷெவா. ஓகே, ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தில் ஷெவா காணப்பட்டால் அந்த ஷெவா என்ன ஷெவா, வோக்கல் ஷெவா. அந்த ஷெவா என்ன ஷெவா, வோக்கல் ஷெவா. ஓகே, எழுதிக்கோங்க. Take time and write it down. ஓகே, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. இப்ப இதுல ஷெவா, இந்த ஷெவான்ற வவல் வந்து முதல் எழுத்துல வந்திருக்குதா, எங்க வந்திருக்குது, ரெண்டாவது வந்திருக்கா? வந்துருச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்துருச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர்ல வந்தா அதை வாசிக்கணுமா வேணாமா? வாசிக்கணும். அது ஒளியுள்ள ஷெவா, ஒளியுள்ள ஷெவா. அப்ப இதை வாசிக்க ட்ரை பண்ணுங்க. வெரி குட். PE R very good. PERI. Okay, here I go. Right? PERI. PERI. This is Peri. Okay, Peri. Okay, right. So புரியுது உங்களுக்கு, Peri, right? It's quite easy. So முதல் எழுத்துல வந்துச்சுன்னா you are going to read that. ரைட். முதல் எழுத்துல வந்துச்சுன்னா நீங்க அதை என்ன செய்ய போறீங்க, நீங்க அதை ரீட் பண்ண போறீங்க. ரைட். முதல் எழுத்துல வந்துச்சுன்னா you are going to read that. Okay, very good, super. I'll give another example. மற்றொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஓகே, வாசிங்க. பெரினா என்னன்னா, பெரினா ஃப்ரூட்னு அர்த்தம். ஓகே, ஃப்ரூட். ஓகே, இது வாசிங்க. இப்ப ஜி இ இது என்னது, இது வந்து யூ. யூ. ஓகே, ஆர் வந்து கொஞ்சம் இப்படி நீளமா வந்து இப்படி இருக்கும். அதே போல இந்த மாதிரி வாவ் மாதிரி வந்து இப்படி உள்ள புள்ளி இருந்துச்சு, அது வந்து யூ. யூ. அதுக்கப்புறம் எல். 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 எப்படி சொல்றீங்க, கெபுல். கெபுல். எப்படி சொல்றீங்க, கெபுல். ஓகே, கெபுல். கெபுல்னா அந்த ஏரியா பார்டர் சொல்லுவாங்கல்ல, பார்டர் அப்படின்னு அர்த்தம். ரைட், பார்டர். ஓகே, ரைட். சோ புரிஞ்சுச்சு உங்களுக்கு. ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தில் ஷெவா காணப்பட்டால் அந்த ஷெவா ஒளியுள்ள ஷெவா. ஓகே, ரைட். இப்ப அதுக்கப்புறம் லைக் அதே இது ஒரு வார்த்தையின்
கடைசி எழுத்தில் ஷெவா காணப்பட்டால் அந்த ஷெவா ஒளியற்ற ஷெவா. ரைட், மறுபடியும் சைலண்ட் ஷெவா சைடு எழுதிக்கோங்க, இந்த சைடு. ரைட் ரைட் if ஷெவா comes, ஷெவா appears in the last letter of a word, then it is silent. இயற்கையாகவே லாஸ்ட் லெட்டர்ல எந்த வவலுமே வராது. ரைட், லாஸ்ட் லெட்டர் வராது. இப்ப நம்ம எழுதியிருக்கிற இந்த இன்ஸ்டான்சஸ் எப்ப மட்டும் வரும் அப்படின்னா, முக்கியமா வந்து இந்த ஃபைனல் காஃப்னு படிச்சோம் தெரியுமா ஒண்ணு. ரைட், ஃபைனல் காஃப். இந்த ஃபைனல் காஃப்குள்ள மட்டும் இப்படி வரும், இந்த மாதிரி வரும். ஷெவா வந்து நார்மலா இந்த மாதிரி கடைசி இடத்துல வராது, ஆனா இந்த ஒரு லெட்டருக்குள்ள வரும். அதுக்காக இந்த ஒரு ரூல்ஸை படிச்சுக்கிறோம் நம்ம. இப்ப இப்படி இருக்கும் நார்மலா, இப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வார்த்தை வந்து இப்படி நீங்க எப்படி வச்சுப்பீங்க? எம், இது என்ன கீழே என்ன, இ, அதுக்கப்புறம் எல், அதுக்கப்புறம் கீழே இ, இது கே. இப்ப இந்த கண்டுக்காதீங்க, ஏன்னா அது என்ன ஷெவா? சைலண்ட் ஷெவா. சைலண்ட் ஷெவானாலே டெட் ஷெவா மாதிரி, அது ஒண்ணுமே நீ கண்டுக்கவே தேவையில்லை. ரைட், மெலேக், அவ்வளவுதான். இப்ப என்னது? மெலேக். ஓகே, கடைசியில ஷெவா வந்து நார்மலா இந்த மாதிரி வேற எந்த வவலுமே நார்மலா கடைசி லெட்டர்ல வராது. முக்கியமா வந்து இந்த ஃபைனல் காஃபுக்குள்ள மட்டும் இந்த ஷெவா வரும். லைக் அதனால அந்த ஷெவாவுக்காக நான் பர்டிகுலரா சொல்லியிருக்கேன். ஒரு முக்கியமா இந்த மாதிரி ஒரு ஷெவா கடைசி இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து என்னவா இருக்கும்? அது சைலண்டா இருக்கும், கண்டுக்கிறவே தேவையில்லை. ஓகே, கிளியர் ரைட்? லைக் ஓகே வருங்களா? லைக் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட்? ஓகே, இட்ஸ் குவைட் சிம்பிள். நம்ம அடுத்த ரூலுக்கு போயிடும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்தா இப்படி கொஞ்சம் ஓகே தான், உங்களுக்கு ஈஸி தான். ஓகே, முதல் இடத்துல வந்தா வாசிங்க, கடைசி இடத்துல வந்தா வாசிக்காதீங்க. that's simple, that's it is. ஓகே, இப்போ வந்து ரைட், இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, we are going to continue to study. என்ன பார்க்க போறோம்னா, ரைட், இப்போ ஒரு ஷெவா ஒரு வார்த்தையின் நடுவுல வந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்றது? ரைட், if a ஷெவா comes in the middle of the word, right? லைக் ஷெவா வந்து ஒரு வார்த்தையின் நடுவுல வந்துச்சுன்னா எப்படி பண்றது? லைக் அது இந்த ரூலை வந்து நீங்க தனித்தனியா பிரிச்சு எழுதுறது காட்டிலும் ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் எழுதிட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் கூட எழுதலாம். ரைட், if a ஷெவா appears in the middle letters of a word, மிடில்னா பர்டிகுலர் மிடில் இருக்கணும் அவசியம் இல்ல. இதுக்கு அடுத்து வார்த்தைக்கு அடுத்து எழுத்துக்கு அடுத்த லெட்டரா கூட லெட்டரா கூட. மிடில்னா நடுவில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் மிடில் லெட்டர்ஸ் ஆஃப் a word, then we have to look at the previous vowel. நான் தமிழ்ல கிளியரா சொல்றேன் உங்களுக்கு. Look at the previous vowel and check whether the vowel is short or long. If the vowel is then the ஷெவா is silent. If the vowel is long, தமிழ் எழுத விருப்பப்படுறவங்க நான் இப்ப சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஷெவா வந்து ஒரு எழுத்தின் ஒரு வார்த்தையின் நடுவிலே வந்தால், ஒரு வார்த்தையின் இருக்கிற நடு எழுத்துக்களில் வந்தால், ஓகே, ஷெவா ஒரு வார்த்தையின் காணப்படுகின்ற நடுவிலே காணப்படுகின்ற எழுத்துக்களில் வந்தால், அப்போ என்ன பண்ணணும்? அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா,
அந்த வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிற அந்த வவலை பார்க்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு அந்த எழுத்திற்கு முன்னாடி இருக்கிற எழுத்தினுடைய வவலை பார்க்கணும். அந்த எழுத்திற்கு முன்னாடி இருக்கிற எழுத்தினுடைய வவலை பார்க்க வேண்டும். அந்த வவல் ஷார்ட்டா இருந்துச்சுன்னா இந்த ஷெவா சைலண்டா இருக்கும். அந்த வவல் லாங்கா இருந்துச்சுன்னா இந்த வவல் இந்த ஷெவா ஒலியுள்ள ஷெவாவா இருக்கும். ரைட்? இப்ப மறுபடியும் நான் மறுபடியும் சொல்றேன். ரைட்? இப்படி ஒரு லெட்டர் இப்படி ஒரு லெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்? இஃப் யூ ஹேவ் அ வேர்ட், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் if you have a word like this, இந்த மாதிரி ஒரு வேர்டு உங்களுக்கு என்ன செய்து இருக்குது. ஓகே, இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இந்த ஷெவா நடு எழுத்துல வந்திருக்குதா, லைக் அதாவது முதல் எழுத்துல வந்திருக்கா அல்லது நடுவில் உள்ள எழுத்துக்கள்ல வந்திருக்குதா? நடுவில் உள்ள எழுத்துக்கள்ல தான் வந்திருக்குது. இப்படி வர்றப்ப இந்த ஷெவா சைலண்டா ஓக்கலா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை நான் பார்க்கணும். முன்னாடி இருக்கிற வவலை பார்க்கணும். இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஒத்த புள்ளி வவல், இது பேர் என்னது? ஐ கிளாஸ் வவல். வெரி குட். பேர் என்னது? ஹிரேக். ஹிரேக். ஓகே. ஹிரேக் ஷார்ட்டா லாங்கா? ஓகே, ஷார்ட். ஓகே, ப்ளீஸ் ரைட். நீங்க இந்த வவல்ஸ் படிக்கிறப்ப ஷார்ட்டா லாங்கா, அன்சேஞ்சபிளி லாங்கான்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தடுத்து. ரைட்? இது ஷார்ட். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இது ஷார்ட்டா இருந்துச்சுன்னா பக்கத்துல நிக்கிற இந்த ஷெவா ஒளி அற்ற ஷெவாவாக, ஷார்ட்டா இருந்துச்சுன்னா சைலண்ட். அப்படியே எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி இருக்கிற வவல் ஷார்ட்டா இருந்துச்சுன்னா அந்த ஷெவா என்ன ஷெவா? சைலண்ட் ஷெவா. இப்ப அதே இது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இப்படி ஒரு வார்த்தை இருந்துச்சுக்கோங்க. ஓகே, லைக் let me give another example. Okay, இது கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காமெட்ஸா டூ ஃபான் குழப்பம். I'll give you another example. Okay, right? I'll give you another example. ஓகே, நான் அந்த லாங் ஓவலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற வரைக்கும் இந்த ஷார்ட் ஓவலுக்கு இன்னொன்னு ட்ரை பண்ணி பாருங்க. இதை வாசித்து பாருங்க. இதை வாசிக்க ட்ரை பண்ணுங்க. நீங்களே அப்படி உங்க நோட்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாசிக்க பாருங்க. இது சைலண்டா ஓக்கலான்னு கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். இது சைலண்டா ஓக்கலா? இந்த இது சைலண்டா ஓக்கலா? சைலண்ட். வெரி குட். சைலண்ட். ஏன் இது சைலண்ட்? முன்னாடி இருக்கிற வவல் என்னது? ஷார்ட் வவல்ஸ். முன்னாடி இருக்கிற வவல் என்ன வவல் இது? ஷார்ட் வவல்ஸ். முன்னாடி இருக்கிற வவல் என்ன வவல்? முன்னாடி இருக்கிற வவல் ஷார்ட் வவல். ஷார்ட் வவல் இது சைலண்ட். வெரி குட். அப்ப நீங்க எப்படி வாசிப்பீங்க? டி ஐ லைக் இது கே மாதிரி தான். கே கீழே எடுத்து கண்டுக்கிறாதீங்க, விட்டுருங்க. சைலண்ட்னால கண்டுக்கிறாதீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் டி ஓ வி டிக்டோ. டிக்டோ. ஓகே, டிக்டோ. புரியுது? டிக்டோ. ஓகே, ரைட். இப்போ I'll give you another example. இப்போ இப்படி ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, சரி ஒரு நிமிஷம். இது லைக் இல்ல. ஓகே, இது இப்படி செவா வார்த்தை. ஓகே,
ஓகே. இப்ப இதுக்கு முன்னாடி இந்த இந்த செவ்வா நடு எழுத்துல இருக்குதா முன்னாடி இருக்குதா? நடுவுல நடுவுல இருக்கு. நடுவுல இருக்கு. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்கிற வவலை பார்க்கணும். முன்னாடி இருக்கிற வவல் ஷார்ட்டா லாங்கான்னு பார்க்கணும். லைக் லாங்காவும் இருக்கலாம், அன்சேஞ்சபிள் லாங்காவும் இருக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே, லாங்காவும் இருக்கலாம், அன்சேஞ்சபிள் லாங்காவும் இருக்கலாம். இது முன்னாடி இருக்கிறத பாருங்க. இது 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 என்ன வவல்? இது பேர் என்னது? இந்த காஃப்க்கு அப்புறம் இருக்கிற வவல் பேர் என்னது? கோலம் வாவ். கோலம் வாவ். வெரி குட். கோலம் வாவ் என்ன என்ன வவல் இது? ஷார்ட்டா, அன்சேஞ்சபிளி லாங்கா? unchangeably long. unchangeably long. Okay, right, unchangeably long. அப்ப இது லாங்கா இருந்துச்சுன்னா இது நம்ம என்ன செய்யணும்? வாசிக்கணும். இது வந்து ஒளியுள்ள செவா. அப்ப நீங்க கே ஓ மறுபடியும் கே மாதிரி போட்டுக்கோங்க. மேல வந்து இந்த ஈய எழுதிக்கணும். இ வி இ. கொக்கவே. கொக்கவே. கொக்கேவ்னா ஹீப்ரூல ஸ்டார்ஸ் அர்த்தம். கொக்கவே மீன்ஸ் லைக் இட்ஸ் லைக் ஸ்டார்ஸ் ஆஃப். புரியுதா? முன்னாடி வந்து லாங் வவல் இருந்துச்சுன்னா யூ கோயிங் டு ரீட் இட். முன்னாடி வந்து ஷார்ட் வவல் இருந்துச்சுன்னா லைக் நம்ம வந்து அதை அப்படியே விட்டுரும். தட்ஸ் ஆல். லைக் அவ்வளவுதான் வந்து லைக் தட்ஸ் டிஃபரன்ஸ். ஓகே, ரைட். நோ நீட் டு மச் வரி அபவுட் இட். ரைட், முன்னாடி வந்து லைக் எந்த வவல் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க என்ன செய்றீங்க? நீங்க பார்த்து வாசிக்கிறீங்க. ஓகே, இன்னொன்னு எழுதுறேன். சில நேரங்கள் இந்த ஃபைனல் காஃப்குள்ள இந்த மாதிரி ஒரு குட்டியா டீ மாதிரி கூட வரும், காமெண்ட்ஸ் வரும். ஓகே, அதை சவுண்ட் வாசித்துக்கோங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க. இந்த செவா வந்து நடுவில் வந்திருக்கா, ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கா? நடுவுல வந்திருக்கு. நடுவுல வந்திருக்கு. அப்ப முன்னாடி வவல பாக்குறீங்க. முன்னாடி வவல் என்ன வவலா இருக்குது? unchangeably long. லாங், லைக் லாங் வவல். அப்ப லாங் வவல்னா இது நம்ம வாசிக்கணுமா வேணாமா? வாசிக்கணும். அப்ப இதோட சேர்த்து வாசிங்க. பி இ கேப் போட்டேன். ஓகே, வெரி குட். என் என் இ கே உள்ள பெனே, லைக் பெனேகா. பெனேகா மீன்ஸ் லைக் உனக்கும் எனக்கும் நடுவில் அந்த மாதிரி, லைக் பிட்வீன் யூ. ரைட், பிட்வீன் யூன்னு அர்த்தம் பெனேகா. ஓகே, வெரி குட், சூப்பர். பெனேகா. ஓகே, ரைட். இன்னொன்னு எழுதுவோம். ரைட், இட்ஸ் ரைட். another thing. இன்னொன்னு எழுதுவோம். Okay, let me give another example. இதை வாசிங்க. ஓகே, ஓகே. இந்த வார்த்தையை வாசிங்க மெதுவா. நீங்க சாரி, என்னாச்சு இவ்வளவு ஸ்லோவா வருதோ? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இது நீங்களே உங்களுடைய நோட்ல ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பண்ணிட்டு நீங்க மெதுவா வாசிக்க ட்ரை பண்ணுங்க. ஆலப்க்கு எந்த சவுண்டுமே கிடையாது. அதனால ஆலப் சும்மா இருக்குது. லைக் அது வந்து பார்ட் ஆஃப் அ வேர்ட், அவ்வளவுதான். ஆலப்க்கு எந்த சவுண்டுமே கிடையாது. மத்த எல்லாத்தையும் உங்க நோட்ல எழுதுங்க. மெதுவா எழுதுங்க. ரைட், மெதுவா எழுதிட்டு டைம் எடுங்க. டைம் எடுத்து நீங்க வாசிங்க. அதை டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இப்ப ஷவா எழுத்துல இருக்குதா, நடுவுல இருக்குதா? முதல்ல இருக்குது. அப்ப நீங்க இதை வாசிக்கணுமா வேணாமா? வாசிக்கணும். வெரி குட், வெரி குட், வெரி குட். ட்ரை பண்ணுங்க.
கொஞ்சம் லாங் வேர்டு தான், நோ ப்ராப்ளம். கிவ் அ ட்ரை, கிவ் அ ட்ரை. வெரி குட். பிஇ பிஇ ஓகே, அப்படியே ஃபுல்லா ஃபுல்லா சேர்த்து கூட வாசிக்க ட்ரை பண்ணுங்க. பெரே பெரே, வெரி குட். பெரே, அதுக்கப்புறம் வெரி குட், சூப்பர், வண்டர்ஃபுல். பெரெஷித் எப்படி வாசிப்பீங்க? பெரெஷித், பெரெஷித், பெரே, right, ரே, like shit. Okay, this is thing. பெரெஷித். ஓகே, பெரெஷித். இதுதான் வந்து நம்ம பைபிள்ல இருக்கிற முதல் வார்த்தை, ரைட்? ஆதியிலே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன் பைபிள்ல, ரைட்? பைபிள்ல இருக்கிற முதல் வார்த்தையை வாசித்துட்டீங்க. வெரி குட், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஹீப்ரூல வந்து குட் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? டோ அப்படின்னு சொல்லுவாங்க. டோ, டோ, ரைட்? வெரி குட் அப்படி சொன்னா மேயோத் டோ. ஓகே, உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க, மேயோத் டோ. வெரி குட், யூ ஹவ் டன் இட் ரைட், குட் ஜாப். பெரெஷித், பெரெஷித், வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ இன்னொரு வார்த்தை, இன்னொரு வாசிங்க. ஓகே, ரைட். இப்போ இந்த ஒரு வார்த்தையை வாசிங்க. இது வாசிங்க. உங்க நோட்ல மெதுவா எழுதுங்க. டேக் யூர் டைம், டேக் யூர் டைம் அண்ட் ரைட் இன் யூர் நோட். உங்க நோட்ல எழுதுங்க பார்க்கலாம். டேக் யூர் டைம், ரைட் இன் யூர் நோட். நோட்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். டேக் யூர் டைம். நடுவில் வந்திருக்குல்ல, நடுவில் வந்தா என்ன செய்யணும்? முன்னாடி இருக்கிற வவலை பார்க்கணும். முன்னாடி இருக்கிற வவல் ஷார்ட்டா லாங்கான்னு பார்க்கணும். ஷார்ட்டா இருந்தா சைலண்ட், லாங்கா இருந்தா ஓக்கல். ஓகே, ட்ரை பண்றீங்களா? டேக் யூர் டைம், டேக் யூர் டைம், ட்ரை பண்ணுங்க. ஓகே, ட்ரை பண்ணவங்க வாசிக்கிறீங்களா? ஆ, ஏ பார் ஓகே, ரைட். அப்படி மொத்தமா நீங்க வாசிக்கிறீங்க. மொத்தமா இப்போ ஒரு எழுத்து எழுதி நீங்க வாசிக்கிற மாதிரி வாசிங்க. இப்போ இங்கிலீஷ்ல வருது. வெரி குட், வெரி குட். மறுபடியும் சத்தம், கொஞ்சம் சத்தமா. Very good, wonderful, right? So you guys got it, right? Super, super, man, right? Hush, okay. Sorry, இதுக்கு பார் வராது. Like this is short overல. Hush, hush. ஓகே, இந்த மாதிரி யோது ஹிரைக்கு இப்போ வச்சுக்கோங்களேன். இது வந்து ஹிரைக்கு கிடையாது. ஓகே, ரைட்? இது வந்து ஹிரைக்கு கிடையாது. இது என்னன்னா யோத் அப்படின்ற கான்சனன்ட்டுக்கு ஹிரைக் அப்படின்ற வவல் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரைட்? எப்பயுமே ஹிரைக்கோது எப்படி வரும்? முன்னாடி இருக்கிற லெட்டர்ல புள்ளி வந்து இப்படி வந்தாலும் ஹிரைக்கோதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி டைமிங்ல யோது கீழே எதுவுமே இருக்காது. யோது கீழேயே ஏதாச்சும் வவல் இருந்துச்சுன்னா அர்த்தம் யோது வந்து கான்சனன்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஹஷமாயிம், வெரி குட், ரைட்? ஹஷமாயிம்னா the heavens. ஆதியிலே தேவன் வானத்தையும், ரைட்? வானத்தையும் வாசிக்கிறோம்ல, வானங்களையும், ரைட்? the வானத்தையும், the heavens. ஹஷமாயிம், வெரி குட், சூப்பர். ஓகே, ஓகே. இது வரைக்கும் நடத்துனதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? முக்கியமா இந்த ஷெவால யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்குதா? எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோமா? ஷெவாலையே
Okay. Okay, great. Okay. Let's go to the next point. Okay. Right. இப்ப அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இரண்டு ஷெவா அடுத்தடுத்து வந்தால், ஒரு வார்த்தையிலே நடுவுல ரெண்டு ஷெவா அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த ஷெவா வந்து அந்த அப்படிப்பட்ட நேரங்கள்ல முதல் ஷெவா வந்து ஓக்கலா இருக்கும், ரெண்டாவது ஷெவா வந்து சைலண்டா என்ன செய்யும் இருக்கும். ஓகே, ரெண்டு ஷெவா அடுத்தடுத்து வந்துச்சு அப்படின்னா, ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் I'll write a word. ஒரு வார்த்தை நான் எழுதுறேன், so that it will be helpful for you to understand. ஓகே, ரெண்டு ஷெவா அடுத்தடுத்து வர மாதிரி I'll write you one word. ஓகே, அடுத்தடுத்து வந்துச்சுன்னா how do we deal with that? ஓகே, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு வார்த்தை வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வார்த்தை எழுதுறேன். ஓகே, சோ இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது. இதுல வந்து 3 ஷெவா வந்திருக்குது இந்த இந்த இதுல. இது வந்து எழுத்துல உள்ள ஷெவா. அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன சொல்லிடுவீங்க? ஒளி உள்ள ஷெவாவா, ஒளியற்ற ஷெவாவா? ஒளி உள்ளது. ஒளி உள்ளது, வோக்கல். ஓகே, ஒளி உள்ளது. இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஷெவா இப்படி பக்கத்துல அடுத்த லெட்டர்ல வந்துச்சு. நார்மலா வந்து இந்த இந்த ஷெவாவை கூட எவ்வளவு கண்டுபிடிச்சிருவீங்க, முன்னாடி எவ்வளவு பார்ப்பீங்க, அது ஷார்ட்டா இருந்ததுனால சைலண்ட். மறுபடியும் இந்த உங்களுக்கு என்ன பண்ண யோசிப்பீங்க, ரைட்? இந்த இப்படி இருந்துச்சு, இந்த இப்படி ரெண்டு ஷெவா அடுத்தடுத்து வந்துச்சுனாலே நீங்க சிம்பிளா நினைச்சுக்கணும், இப்படி ரெண்டு ஷெவா பக்கத்துல வந்துச்சுன்னா முதல் ஷெவா வந்து சைலண்ட், ரெண்டாவது ஷெவா வந்து வோக்கல். ஓகே, இந்த பாயிண்ட் தான் இப்ப நான் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸை நான் எழுதுறேன். நீங்க உங்களுக்கு புரிஞ்ச ரேஞ்சில எழுதிக்கோங்க, ரைட்? If two shavas, comes in a word, right, like occurs, two shava occurs next to each other in the middle letters, then the first shava becomes silent. the first shava becomes silent, and the second shava is vocal. Okay. Shava is vocal. ஓகே, ரைட். தமிழ்ல எழுதுனா அப்படி எழுதிக்கோங்க. ஒரு வார்த்தையின் நடுவில் உள்ள எழுத்துக்களில் ரெண்டு ஷெவா அடுத்தடுத்து வந்தால், ஒரு வார்த்தையின் நடுவில் உள்ள எழுத்துக்களில் ரெண்டு ஷெவா அடுத்தடுத்து வந்தால் முதல் ஷெவா எப்பொழுதும் ஒளி அற்றதாக மாறிவிடும், இரண்டாவது ஷெவா ஒளி உள்ளதாக மாறிவிடும். ரைட், இந்த மாதிரி முதல் ரெண்டாவதுன்றப்ப நீங்க வந்து ஹீப்ரு கால்குலேஷன் போயிடணும். கிளாஸ்ல இப்படி நடத்திக்கிறப்ப ஒரு பையன் சொன்னா, சார் அது எப்படி சார் முதல் ஷெவா வந்து நீங்க லைக், ஏன்னா அவன் இப்படி வாசிக்க ஆரம்பிச்சிட்டான், லைக் நம்ம தமிழ் இங்கிலீஷ் வாசிக்கிற மாதிரி இந்த ரேஞ்ச் ஆகுது. இப்படி போனீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஆயிரம், அது ரெண்டாயிரம். லைக் எப்பயுமே ஹீப்ரூல இங்கிட்டு தான் வரணும். ஓகே, ஹீப்ரூ ரீடிங் இஸ் ஆல்வேஸ் இன் திஸ் டைரக்ஷன். முதல் ஷெவானா இந்த ரெண்டுக்கும் தான் சொல்றேன், இந்த முதல் ஷெவாவை சொல்லல, அதனாலதான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். முதல் ஷெவானா இந்த ரெண்டு நிக்குதுல, இந்த ஃபர்ஸ்ட் ஷெவானா அப்படி சொல்றது, இந்த ரெண்டுல இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். இப்ப நீங்க இந்த வார்த்தையை வாசிக்க ட்ரை பண்ணுவோமா எல்லாம் சேர்ந்து? வி மேல உள்ளது இ என் ஐ எஃப் சைலண்ட், கியூன்னு கூட போடலாம், அது கேன்னு கூட போடலாம். ஓகே, ஏ இ ஹெச் யூ, வெனிஃப் கெஹு அப்படின்னு வரும். ஓகே, வெனிஃப் கெஹு. அண்ட் அவைகள் எல்லாம் திறந்து விடும் அப்படின்ற மாதிரி. லைக் இதெல்லாம் வந்து ரேர் வார்த்தைகள் தான், இதுக்குன்னு தனியா ஒரு வெக்காபுலரின்னு கொண்டு வர முடியாது. ஆனா பைபிள்ல இந்த மாதிரி இருக்கும், ரைட்? ஓகே,
இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று I'll give you so that it will be easy for you. So I'll give you another example that will be helpful for you. இது எழுதிட்டீங்களா? இது கொஞ்சம் மேல அப்படி மேல ஸ்க்ரோல் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் நான். ஓகே, இது நீங்க இப்ப வாசிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ரைட். ஒவ்வொன்றா சொல்லிடுறீங்களா? ஒவ்வொன்றா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது இருக்கு? வி வி. ரெண்டாவது எழுத்து ஏ ஏ. அடுத்து ஆலப் சவுண்ட் இருக்குதா? சைலண்ட் சைலண்ட். ஓகே. இ இ. அதுக்கப்புறம் எம் இல்ல இது டெட் இல்ல, இது டெட் நடுவில் டி 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 இருக்குது. இந்த ஷெவா இப்ப ரெண்டு ஷெவா பக்கத்துல வந்திருக்குது. அப்புறம் முத ஷெவா என்ன அர்த்தம்? முத ஷெவா சைலண்ட். சைலண்ட் கண்டுக்கிறாதீங்க, எதுவுமே விட்டுருங்க. ரைட். அடுத்து இருக்கிற எழுத்து என்னது? எம். எம். அடுத்து இப்ப ரெண்டாவது ஷெவா கண்டிப்பா இ. இப்படி மேல தூக்கி போட்டு இ. மறுபடியும் என் என். இது அதுக்கு இ. அதுக்கப்புறம் ஹெச் ஹெச். ஹெச் கடைசி லெட்டர் என்னது? ஓ யூ யூ. யூ. யூ வா எத் மனேஹு. ரைட். வா லைக் வாயத் மனேஹு. ரைட். வாயத் மனேஹு. ரைட். நான் அதை ஒழித்து வைத்தேன், அந்த மாதிரி ஒரு வார்த்தை. ரைட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரேர் கேசஸ் தான் வரும். அதனாலதான் இந்த மாதிரி vocabularies வேர்டிங்ஸா எங்கேயாச்சும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு எக்ஸாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஐ ஹிட் இட். ரைட். நான் அதை ஒழித்து வைத்தேன் அப்படின்னு. வாயத் மனேஹு. ஓகே. ஓகே, காட் இட். உங்களுக்கு புரிஞ்சிச்சுல எல்லாருக்கும்? எனி டவுட்ஸ் இன் திஸ்? ஏதாச்சும் அண்ணா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் ஐசக் அண்ணா சொல்லுங்க சிஸ்டர். அண்ணா அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் கொஞ்சம் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா? ஃபர்ஸ்ட்னா another one பிஃபோர் இப்ப இங்க சொல்லி கொடுத்தீங்களா, அதுக்கு முதல்ல இருக்க எக்ஸாம்பிள். ஓகே. இது சொல்றீங்க. Any folk you are something லைக் இது வந்து வி. இது வந்து வி. இது வந்து இது ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்களா இல்லையா? இது வி இல்ல வி. அதான் இந்த ஈ ப்ரொனவுன்ஸ், இந்த ஈ வந்து ஓக்கலா இல்லையா? ஓக்கல் தான். ஏன்னா முதல் எழுத்துல வந்திருக்கலாம், நல்ல ஓக்கல். ஓகே. டே. அதுக்கப்புறம் இது என்னது? என். நுன். இது ஐ. அடுத்து இருக்கிறது வந்து இது என்னது? இது வந்து பே. புள்ளி இல்ல, ஃபே. ஓகே. எஃப். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ரைட். லைக் அதுக்கப்புறம் சைலண்டா இருக்குது, அது கண்டுக்கிறாதீங்க. அப்ப அடுத்து என்ன இருக்குது? கியூ. கியூ சவுண்ட். கியூ மாதிரி வாசிக்கக்கூடாது, அது வந்து நான் கே சவுண்ட் மாதிரி போட்டேன். ரைட். ஆக்சுவலி வந்து கோஃப். அப்ப வந்து கே சவுண்ட் தான், ஆனா வந்து டிரான்ஸ்லேஷன் கியூன்னு போடலாம். கியூன்னு போட்டாலும் நீங்க அந்த கே சவுண்ட் வாசிக்கணும். ஓகே. கியூ. இது என்னது? இது கீழே இருக்கிறது என்னது? இது சைலண்ட். ஓக்கல். இ. அதுக்கப்புறம் ஹெச்.
அதுக்கப்புறம் H. கடைசியா இருக்கிறது என்னது யூ. U. அப்ப நீங்க பேசுறீங்க வெனெஃப் கெஹு, ரைட்? ஹவ் டு யூ When. வெனெஃப் கெஹு. ஓகே, ரைட். ஓகே, ரைட். சோ இப்போ புரிஞ்சா சிஸ்டர்? ஓகே தானே? ஓகேண்ணா, தேங்க்யூ. ஓகே, ஓகே, கிரேட், வண்டர்ஃபுல், ரைட், சூப்பர், ரைட். ஷிவாவோட ரூல்ஸ் படிச்சிட்டீங்க. இட்ஸ் குவைட் ஈஸி. நான் மறுபடியும் எல்லாத்தையும் சுருக்கி நான் சொல்றேன். ஒரு 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 வார்த்தையின் முதல் எழுத்தில் வந்தால், ஓகே, ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தில் வந்தால் அந்த ஷெவா வந்து என்னது? ஓக்கல். ஓக்கல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாருமே நீங்க அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து ஒரு சில அந்த பாயிண்ட்ஸ் சொன்னோம்னா நல்லா இருக்கும். ஓகே, அன்மியூட், எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த பாயிண்ட்ஸ் மறுபடியும். ஒரு வார்த்தையின் முதல் எழுத்தில் ஷெவா வந்தால் அது ஓக்கல் ஷெவா. ஒரு வார்த்தை முதல் எழுத்து அது ஓக்கல் ஷெவா. வெரி குட், வெரி குட், சூப்பர், சூப்பர், வண்டர்ஃபுல், சூப்பர், ரைட். அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து ஷெவா வந்தால் அது என்ன ஷெவா? ஷெவா வந்தால் சைலண்ட் ஷெவா. சைலண்ட் ஷெவா. வெரி குட், சூப்பர். முக்கியமா இந்த கடைசி இடத்துல எதுலையுமே ரொம்ப வராது. இந்த ஃபைனல் காஃப்ல மட்டும் இந்த மாதிரி விஷயம் வரும். ஓகே, ஜஸ்ட் கீப் இன் மைண்ட். ரைட். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையின் நடு எழுத்துக்களிலே ஷெவா வந்தால் என்ன பண்ணணும்? ஒரு வார்த்தை நடு ஷெவா வந்தா என்ன பண்ணணும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ட்டா லாங்னு பார்க்கணும். வெரி குட், ரைட். நடுவுல வந்துச்சுன்னா முன்னாடி இருக்கிற வவல பார்க்கணும். அது ஷார்ட்டா லாங்கா? வெரி குட். ஷார்ட்டா இருந்தா சைலண்ட், லாங்கா இருந்தா சவுண்ட். ரைட். ஷார்ட்டா இருந்தா சைலண்ட், லாங்கா இருந்தா ஓக்கல். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? எஸ் எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாங்கா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், லாங்கா இருந்தா ஓக்கல் ஞாபகம் வச்சுக்கலாம். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்? லாங்கா இருந்தா லவுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். லாங்கா இருந்தா லவுடா வாசிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறேன். ஷார்ட்டா இருந்தா சைலண்ட், லாங்கா இருந்தா லவுடா வாசிக்கணும். ஓகே, SSLL ஃபார்முலா மாதிரி வச்சுக்கோங்க. ரைட். ஷார்ட்டா இருந்தா சைலண்ட், லாங்கா இருந்தா லவுட். ஓகே, ரைட். ஓகே, கிரேட். ஸோ அதுக்கப்புறம் என்ன படிச்சோம்? லைக் மிடில். ஓகே, ஒரு மிடில்ல, லைக் மிடில்ல ஒரு மிடில்ல வந்து மிடில்ல 2 ஷெவா, ரைட். அடுத்தடுத்து 2 ஷெவா வந்துச்சு அப்படின்னா அது எப்படி நம்ம இது பண்ணணும் பார்க்கறப்ப, இப்படி அடுத்தடுத்து வந்துச்சுனாலே ரொம்ப சிம்பிள் தான். இந்த 2 ஷெவா நிக்குதுன்னா அதுல இருக்கிற ஷெவாவை என்ன சொல்லிடுறீங்க? ஷெவா சைலண்ட். ஷெவா இட்ஸ் சைலண்ட் ஷெவா. ரெண்டாவது ஷெவா என்ன ஷெவா? இது ஓக்கல் ஷெவா. ரெண்டாவது ஷெவா என்ன ஷெவா? ஓக்கல் ஷெவா. வெரி குட். ரெண்டாவது ஷெவா என்ன ஷெவா? இது ஓக்கல் ஷெவா. கிரேட். இங்க புரிஞ்சல் எல்லாத்துக்கும் இதுதான் இதனுடைய பேசிக்கான ஒரு ஃபார்முலாஸ். ஓகே, அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெரி குட், குட் ஃபார் யூ. ஓகே, ரைட். இப்போ நம்ம ஓவரால் நம்ம சிம்பிள் ஷெவாவை பார்த்தாச்சு. சிம்பிள் ஷெவா இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். காம்பவுண்ட் ஷெவான்னு பார்த்தோம்ல, ரைட். கூட்டு ஷெவா. இப்ப குவிக்கா இந்த கூட்டு ஷெவா சும்மா நீங்க வவல் படிச்சீங்களா? அந்த மாதிரி தான். ஒரு 3 வவல் தான். அதை நீங்க எழுதிக்கிட்டீங்கனால போதும். யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட். கூட்டு ஷெவா பத்தி படிக்க போறோம். ஓகே, okay, so let's study this particular thing, compound ஷெவாஸ். இப்படி ஒரு 10 மாதிரி போட்டு இப்படி ஒரு ஷெவா மாதிரி இருக்கும். 10 மாதிரி போட்டு பக்கத்திலேயே ஷெவா மாதிரி இருக்கும். இப்படி பேர் இருந்துச்சுன்னா இது பேர் என்னன்னா ஹாட்டேஃப் பத்தாக். இது பேர் என்னது? ஹாட்டேஃப் பத்தாக். ஹாட்டேஃப் பத்தாக். ஹாட்டேஃப் பத்தாக் என்ன சவுண்ட் அப்படின்னா, இட்ஸ் a quick A sound. Quick A sound. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். இப்ப ஆலஃப்க்கு ஏதாவது சவுண்ட் இருக்குதா? இல்ல, சைலண்ட். அப்ப இந்த மாதிரி போட்டுடலாம். இது என்னது? குவிக் ஏ. அப்ப இந்த மாதிரி நேலத்துக்கு எழுதுங்க ஏ. அதுக்கப்புறம் இது என்னது? இது அடுத்து பக்கத்துல இருக்கிற லெட்டர் என்னது?
என் அதுக்கப்புறம் ஐ ஐ தொட்டு மேல ஒரு கேப் மாதிரி. கேப் இப்ப நீங்க எப்படி வாசிப்பீங்க? அணி எப்படி வாசிப்பீங்க? அணி 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 அணினா என்னன்னா நான் ஐ நான் சொல்றோம்ல ஐ நான் அணி அணி ரைட் அணி. இப்ப சப்போஸ் இப்படி இன்னொரு லெட்டர் இருக்குது. இப்ப இதோ இதோ ஏ வெரி குட். இதுல வந்து சைலண்ட் ஏ அதுக்கப்புறம் ஏ என் 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 ஏ இப்போ இது ஏ தான் ஏ என் ஏ ஏ ஓகே சைலண்ட் ஹெச் 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 இது சைலண்டா ஓகே. இது ஏ கிளாஸ் N காமெண்ட்ஸ். இது காமெண்ட்ஸ் ஓகே. இது காமெண்ட்ஸ். இது காமெண்ட்ஸ்னாலே லாங்கா ஷார்ட்டா? ஷார்ட் இல்ல காமெண்ட்ஸ் வந்து லாங் காமெண்ட்ஸ் தான் ஷார்ட் ஓகே. இது என்ன காமெண்ட்ஸ் ரைட் காமெண்ட்ஸ் லாங்ன்றனால இது என்ன செய்யணும்? இது வாசிக்கணும். இட்ஸ் ஒலி லோக்கல் ஷவா ஓகே. அண்ணா ஏ and then என் என் n யூ யூ u right. அனாஹினு அனாஹினு எப்படி வாசிப்பீங்க? அனாஹினு ஓகே. அனாஹினுனா வீண் அர்த்தம் நாங்கள் அப்படின்னு அர்த்தம் ரைட். அனி அனாஹினு ஓகே. அனி அனினா என்னது? நான். அனாஹினா நாம் லைக் வி ரைட் நாங்கள் அல்லது வி நாங்கள் ஓகே. அனி அனாஹினு ஓகே. இந்த 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 இது எப்படி நீங்க வாசிக்க நீங்க பாத்தீங்களா? இது வந்து ஒரு குவிக் ஆசன் மாதிரி தான். இந்த இதுக்கு பேர் என்னது? ஹாட்டேஃப் பத்தாக் ஹாட்டேஃப் பத்தாக் ஓகே ஓகே. அடுத்து நீங்க பாக்குறீங்க கோலம் போட்ட மாதிரி ஒரு 5 புள்ளி இங்க பார்க்கலாம். இது பேர் என்னன்னா ஹாட்டேஃப் ஹாட்டேஃப் செகோல். இது பேர் என்னது? ஹாட்டேஃப் செகோல். அதாவது செகோல் போட்டு பக்கத்துல ஷெவா வைக்கிறீங்க அவ்வளவுதான். ஹாட்டேஃப் செகோல் ஹாட்டேஃப் செகோல் ஓகே. ஹாட்டேஃப் செகோல் ஹாட்டேஃப் செகோல்னா என்னது? நீங்க உங்களுக்கே கெஸ் பண்ண இட்ஸ் a quick e sound இ சவுண்ட் quick e sound okay quick e sound okay great quick e sound. இப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை இ எல் ட்ரை பண்ணுங்க. இப்படி ஆலப் கிடையாது. சொல்லுங்க. இ எல் மேல புள்ளி ஓகே சரி. இந்த ஈய நீங்க கொஞ்சம் மேல இப்படி போட்டுக்கோங்க. இ எல் ஓ ஹெச் அது என்னது? ஐ ஐ ஐ இஎல் ஓ ஹெச் ஐ ஐ எம் 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 எலோஹிம். எலோஹிம் எலோஹிம் என்னது? காட். எலோஹிம்னா காட். தேவன் அப்படின்ற தமிழ் வார்த்தை இருக்குல்ல தேவன் தேவன்ற வார்த்தைக்கு தான் ஏலோஹிம் அப்படின்ற வார்த்தை. தேவன் ஏலோஹிம் ஓகே. அண்ணா இன்னொரு தடவை இந்த எக்ஸாம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே எக்ஸாம் லைக் இப்ப இது வந்து ஆலஃப்க்கு வந்து சைலண்ட் இப்படி போட்டுறீங்க. இந்த ஹாட்டேஃப் செகோலுக்கு குவிக் இ சவுண்ட். அதனால இப்படி மேலேயே ஒரு குட்டியா ஒரு இ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல் அதுக்கப்புறம் எல் மேல இருக்கிற புள்ளி பேர் என்னது? கோலம் 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 ரைட். ஓ அடுத்து இருக்கிற பக்கத்துல இருக்கிற லெட்டர் பேர் என்னது? ஒரு புள்ளி மேல யோத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஹிரக்கியோத் ஹிரக்கியோத் ஓகே ஹிரக்கியோத்
ஹெரிக்கன் ஐன்னு அர்த்தம். ஐ கடைசியா இருக்கிற லெட்டர் பேர் என்னது? எம். மெம். மேம் எம். இப்ப நீங்க அப்படியே வாசித்து பாருங்க. எலோஹிம். எலோஹிம். ஹிம். எலோஹிம். ஓகே, got it. Super. Great. ஓகே, இன்னும் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் இருக்குது, அதை பார்க்குறோம். ஒரு இப்படி காமெட்ஸ் மாதிரி போட்டு இப்படி புள்ளி வச்சுக்கோங்க. ரைட், what is it? காமெட்ஸ். ஒரு காமெட்ஸ் மாதிரி போட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. காமெட்ஸ் மாதிரி போட்டு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. ஒரு காமெட்ஸ் மாதிரி போட்டு ஜஸ்ட் கீப் a dot. ஓகே, ஸோ இது பேர் என்னன்னா, லைக் லைக் இதுவரை நீங்க பாத்தீங்க ஹார்டேஃப் செகோல் பாத்தீங்க. இது பேர் ஹார்டேஃப் காமெட்ஸ். இது பேர் என்னது? காமெட்ஸ். ஹார்டேஃப் காமெட்ஸ். ஓகே, ஹார்டேஃப் காமெட்ஸ். ஸோ இந்த ஹார்டேஃப் காமெட்ஸ் வந்து இது வந்து ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஷார்ட் வவல் தான் எடுக்குது. 10வது ஷார்ட் வவல், செகோல் ஒரு ஷார்ட் வவல். அப்ப இந்த காமெட்ஸ்ல 2 இருக்குது. அதனால வந்து நீங்க வந்து இந்த ஹார்டேஃப் காமெட்ஸ்னாலே நீங்க காமெட்ஸ் லெட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹார்டேஃப் காமெட்ஸ்மே என்ன சவுண்ட்னா ஓ சவுண்ட். என்ன சவுண்ட் இது? ஓ சவுண்ட். வாட் சவுண்ட் இஸ் திஸ்? ஓ சவுண்ட். ஓகே, ஹார்டேஃப் காமெட்ஸ் என்ன சவுண்ட் இது? ஓ சவுண்ட். குவிக் ஓ சவுண்ட். குவிக் ஓ சவுண்ட். ஓகே, ரைட். லெட்ஸ் கிவ் மீ an example. ஓகே, இப்ப உதாரணத்துக்கு ஓகே ட்ரை பண்ணுங்க. இதை வாசிக்க ட்ரை பண்ணுங்க. ஹைச் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹைச் இருக்குது, ஓ இருக்குது, ஹச் ஓ எல் ஓ ஐ. ஹச் இருக்குது, ஓ இருக்குது, எல் இருக்குது, ஐ போட்டு இதுல என்ன செய்றீங்க நீங்க? ஓகே, ஹோலி. ஹோலி, ரைட். ஹோலினா வந்து சிக்னஸ் அர்த்தம். ஆக்சுவலி சிக்னஸ், நோய் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஹோலி ரொம்ப ரேராக இந்த காமெட்ஸ் லெட்டர் வரும். அதனால லைக் நத்திங் டு பி வரிட் மச். இன்னொரு வார்த்தை வாசிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆயனுக்கு சவுண்ட் இருக்குதா? வெரி குட். ஆயன் சவுண்ட் கிடையாது. அப்ப ஓ ஓ அதுக்கப்புறம் ஐ கேப். ஓகே, ரைட். ஓ நீங்க இந்த மாதிரி எழுதி போட்டு பாருங்க. அதாவது ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டா சொல்லும். ரைட், நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்றது தான். ரைட், சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷனுக்கே இப்படியும் கூட போடுவாங்க. நீங்க ஒரு சில புக்கில் நீங்க இப்படியும் கூட பார்க்க முடியும். அதனால நீங்க இதையும் கூட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிறது ஓகே தான். ஏ போட்டு அப்படியே இப்படி ஒரு நம்ம அன்சேஞ்சபிள் அவங்களுக்கு கேப் மாதிரி போடுவோம். இது வந்து மேல இப்படி யூ மாதிரி போட்டுருக்கோம். யூ மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. ஹார்டேஃப் பார்த்தாக்கன்னா ஏ போட்டு போடுங்க. ஹார்டேஃப் செகோலுக்கு வந்து என்ன செய்யுங்க? ரைட், இ போட்டு இப்படி ஒரு யூ மாதிரி போட்டுக்கோங்க. ஹார்டேஃப் காமெட்ஸ்க்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ரைட் ஒரு ஓ போட்டு இப்படி ஒரு யூ மாதிரி போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு இந்த மேல குவிக் சவுண்ட் இருந்தால மேல எழுதுனா நல்லா இருக்கும்ட்டு நீங்க மேல கூட எழுதிக்கலாம். அதுவுமே ஒரு சில புக் சஜஸ்ட் பண்றாங்க. ரைட், நீங்க அதனால நீங்க மேல கூட எழுதலாம், அல்லது இந்த மாதிரி கூட எழுதலாம். வாட் எவர் தட்ஸ் ப்ரிஃபரபிள் நீங்க அப்படி எழுதிட்டோம். இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. காம்பவுண்ட் ஷவாஸ் இட்ஸ் நாட் அ பிக் டீல், ரைட். ஏன்னா நீங்க இதுல எந்த குழப்பங்கள்லாம் கிடையாது. அதை பார்த்த உடனே ஆ சவுண்டா, இ சவுண்டா, ஓ சவுண்டான்னு பார்த்துக்கணும், அவ்வளவுதான். 3 காம்பவுண்ட் ஷவாஸ் படிச்சோம். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்டேஃப். ஓகே, ஹார்டேஃப் செகோல் காமெட்ஸ். ஓகே, வண்டர்ஃபுல். ஓகே, ஸோ பை காட்ஸ் கிரேஸ் இன்னைக்கு ஒரு சில இது படிச்சீங்க. ஓகே, இது எழுதிட்டீங்களா? இது எழுதிட்டீங்கன்னா குவிக்கா நீங்க வெக்காபுலரிஸ் மட்டும் தந்துடுறேன்.
போன வாரம் நீங்க படிச்ச மாதிரி இந்த வாரமும் நீங்க என்ன செஞ்சிடணும், வெக்காபுலரிஸ் படிச்சு தந்துடணும். ஓகே, படிச்சு தந்தீங்கன்னா தட் இஸ் ஈஸி ஃபார் யூ. நிறைய படிச்சுடுவீங்க. ஓகே, வெக்காபுலரிஸ் எழுதிடுவோமா? இன்னைக்குரிய வெக்காபுலரிஸ் ஹலோ, அக்கா சவுண்ட் கேட்கல, சொல்லுங்கக்கா. ஹோலினாவா? ஹோலினா வந்து பாவர்ட்டி, பாவர்ட்டி, ஏழ்மைன்னு அர்த்தம். பாவர்ட்டி, ஏழ்மை, பாவர்ட்டி. ரைட், forgot to write. Yeah, thanks. Okay. Right, so vocabulary இருக்குமா? Vocabularies, okay, vocabularies எழுதிக்கோங்க. vocabularies போன வாரங்கள் கொஞ்சம் படிக்காத vocabularies போன வாரம் நீங்க எழுதிடும். நீங்க ஏற்கனவே ஒரு தடவை எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு எழுதினேன், இருந்தாலும் நீங்க மறுபடியும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இது என்னது? இஸ்ராயேல். This is Israel. Israel. Israel சொல்றோம்ல, அதான் இஸ்ராயேல். Okay, good. Okay, good. Just நார்மலா வந்து இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு இது மாதிரி வரும், லைக் மேல அப்படின்னா டக்குன்னு போய் இது பண்ண முடியும். ஆனா இப்ப இன்னைக்கு எனக்கு வர மாட்டேன். ஓகே, இட்ஸ் கம். ஓகே, நான் அடுத்த லெட்டர் இருந்து அப்படி எழுதுறேன். அடுத்தது நம்ம ஏற்கனவே எழுதுனீங்க, பட் இருந்தாலும் எழுதிக்கோங்க. ஓகே, நான் அப்படி கொஞ்சம் இந்த டார்க் ஆக்கினா சேர்ந்து அங்கங்க புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் புள்ளி வச்சுதான் நீங்க எதுவும், அது தட்ஸ் பார்ட் ஆஃப் பெண்ணோட இது. ரைட், இந்த யோதுனா யோது மட்டும் தான், அது கீழே புள்ளிலாம் கிடையாது. ஓகே, ஓகே, ரைட். இது வந்து ஏலோஹிம். ஏலோஹிம்னு அர்த்தம் காட். காட். அடுத்த வார்த்தை எழுதுவோம். இஸ்ராயேல். ஓகே, அப்ப யாரும் சொல்றீங்களா? இல்லையே. எழுதிக்கோங்க. ஓர்னானது லைட். ஓர் மீன்ஸ் சாரி. ஓ மேன், வாட்ஸ் அப். ஓர்னானது லைட். ஓர் மீனிங் வாட்? லைட். அடுத்த vocabulary எழுதிக்கிறோம்.
vocabulary என்னது buried. அடுத்த vocabulary என்னது buried. Buried. Buried means what? Covenant. Buried means now covenant. உடன்படிக்கை. Okay? உடன்படிக்கை. உடன்படிக்கை. Buried. ஆமா, சாதையோட ஃபைனல் ஃபார்ம் அது. எரெட்ஸ். அது பேர் என்னது? எரெட்ஸ். எரெட்ஸ். எரெட்ஸ்னா என்னது? எர்த்னு அர்த்தம். எரெட்ஸ்னா எர்த். ஓகே, மொத்தம் எரெட்ஸ் meaning what? Earth. Eretz. Eretz means what? Earth. Eretz meaning earth. Okay. அண்ணே சொல்றீங்களா? ஹலோ பிராங்கின் அண்ணே, நீங்க ஏதாச்சும் பேசுறீங்கன்னா கேட்கல கரெக்டா, சவுண்டு கிளியரா இல்ல. Eretz. Earth. இது வந்து என்னது? எர்த்னா பூமின்னு அர்த்தம். கார்டன், தோட்டம். ஓகே. கான். இது என்னது? கான். ஓகே, கான்னா என்னது? கார்டன். கான்னா என்னது? கார்டன். கான் மீன்ஸ் வாட்? கார்டன். எரெட்ஸ். தவார். இது பேர் என்னது? தவார். தவார் தவார். ரைட், தவார். தவார் அப்படின்னு லைக் தவார். லைக் தவார் அப்படின்னு சொன்னாங்க. லைக் தவார். தவார்னா என்னது? வார்த்தை. தவார். 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 ஓகே, ரைட். ஸோ இன்னைக்கு வந்து இந்த கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும். ரைட், இந்த 7 வெக்காபுலரி மட்டும் படிங்க. 7 வெக்காபுலரியும் போன நோட்டு கொடுத்த வெக்காபுலரியும் கொஞ்சம் நல்லா படிச்சு வந்துடணும். ஓகே, போன நோட்டு கொடுத்த வெக்காபுலரி நீங்க நல்லா படிச்சு வரணும். ஹோம்ஒர்க் என்னன்னா, இந்த 7 வெக்காபுலரியும் லைக் 2 டைம்ஸ் எழுதி பார்க்கணும். எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ் நீங்க எழுதி பார்க்கணும். நான் டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணல, நீங்க தான் என்ன செய்ய போறீங்க? டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ண. இந்த வார்த்தைகளை நீங்க டிரான்ஸ்லிட்ரேஷன் பண்ணி 2 டைம்ஸ் என்ன செய்யணும்? நீங்க எழுதிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் போட்டோவா நான் அனுப்புவேன். ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நான் போட்டோவா இப்படி அனுப்புவேன். அந்த போட்டோஸ்ல நீங்க பார்த்து அந்த அந்த எழுத்து அந்த 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 வார்த்தைகள்ல உள்ள அந்த ஷெவா வந்து ஓக்கலா சைலண்டா அப்படின்னு நீங்க என்ன செய்ய போறீங்க? எழுதிட்டு வர போறீங்க. ஓகே, நான் ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் நான் அனுப்புவேன். அந்த வேர்ட்ஸ்ல உள்ள எழுத்துக்கள் ஓக்கலா, சாரி, முக்கியமா ஷெவா ஓக்கலா சைலண்டா. ரைட், அல்லது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அந்த நீங்க மொத்த எழுத்தையும் நீங்க டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க டிரான்ஸ்லிட்ரேட் பண்றப்ப எனக்கு தெரிஞ்சிடும் நீங்க வந்து அது ஓக்கல்னு புரிஞ்சிருக்கீங்களா, சைலண்ட் வேணா. நீங்க ஓக்கல்னா நீங்க எழுதிருக்க மாட்டீங்க. சைலண்ட்னா நீங்க ஓக்கல்னா நீங்க எழுதுவீங்க ஈன்னு. சைலண்ட்னா நீங்க எழுத மாட்டீங்களா? சோ அது வந்து உங்களுக்கு இல்லை. நான் கொடுக்குற அந்த ஒரு வார்த்தை ஷெவாவோட உள்ள ஒரு 10 வார்த்தைகள் எடுத்து கொடுக்குறேன். நீங்க அதை வந்து கண்டுபிடிச்சு நீங்க நினைச்சீங்க எழுதுங்க. ஓகே, கிரேட். ஓகே,
I think it's already time up. I'm sorry for taking another 4 minutes extra. Okay, let's pray. ஒரு ப்ரேயர் பண்ணி முடிச்சலாம். இந்த பேஜை வேணா லைக் ஓகே லைக் I'll send you லைக் எல்லாம் எழுதிட்டீங்களா அல்லது இப்பதான் எழுதிருக்கீங்களா? எழுதிட்டீங்களா அந்த 7 வார்த்தைகளும் எழுதிருக்கீங்களா? ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் டேக். சொல்லுங்க சிஸ்டர். ஆனா அந்த 7 எக்காபிஸ் மட்டும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுறீங்களா? ஓகே ஓகே, நான் இதை மட்டும் அனுப்பிடுறேன். இதை அனுப்பிடுறேன். அப்படியே நான் இதை PDF மாத்தி நான் அனுப்பிடுறேன். ஓகே சார் நல்ல தம்பி பேசுறேன். அன்னைக்கு சொல்லுனே சார் எனக்கு நான் கிராமத்துல ஒரு வில்லேஜ்ல மினிஸ்ட்ரி இருக்கிறதுனால எனக்கு நெட் கிடைக்கல. ஆரம்பத்தை நான் 5:30 இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா நான் பார்த்தேன். நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். நான் போட்டுடுறேன் அதை. ஆமா, அதை கொஞ்சம் போட்டு விட்டீங்கன்னா நான் ஏதாவது சிட்டிக்குள்ள வரும்போது அதை நான் இது பண்ணிக்கிடுவேன். ஓகே டெஃபினட்டானே நான் போட்டு விடுறேன் உங்களுக்கு. என்னால வருது வரல ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டேன். ஆமா பார்த்தேன் நீங்க பாவம் அடிக்கடி நீங்க வந்து கட்டாய் ஜாயின் பண்றதை பார்த்தேன்னு. சோ டெஃபினட்டா I'll do that. அதனால ரெக்கார்ட் பண்ணதை போட்டு விட்டீங்கன்னா நான் அதை ஃப்ரீயா இருக்கும்போது பாத்துக்கிறேன். ஷூர் டெஃபினெட்லி கண்டிப்பா. ஓகே ப்ரேயர் பண்ணிடுமா? ப்ரேயர் பண்ணி முடிச்சு நான் இதை உங்களுக்கு அனுப்பிடுறேன். நான் உங்களுக்கு PDF அனுப்பிடுறேன் இதை. ஓகே, லெட்ஸ் ப்ரே. Let's pray. Father God, we want to thank you. அன்பின் ஆண்டவரே, கர்த்தாவே நீ தந்த இந்த நல்ல காலை வேளைக்காக நடிசத்துக்கிறோம். காலையிலேயே கிருபைகள் எங்கள் மேல் புதியவைகளா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கிளாஸ் நீங்க ஆசீர்வதித்து தந்ததுக்காக நன்றிப்பா. இன்னைக்கும் அநேக காரியங்கள் மக்கள் படிச்சிருக்காங்க. ஆண்டவர் தாமே இந்த காரியங்கள் படித்த ஒவ்வொரு காரியங்களும் அவர்களுடைய மனதிலே ஆண்டவரே நன்றாக நிற்க நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்கள்ல இவ்வளவு புதுசா படிக்கிறோமே ஞாபகம் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் எந்த விதமான பயங்கள் கலக்கங்கள் எதுவும் வராதபடி ஆண்டவரே இவர்கள் எல்லாரும் தொடர்ந்து கடைசி வரைக்கும் ஆண்டவரே படிப்பதற்கு கிருபை செய்வீராக. பெரிய காரியங்கள் செய்ய ஆசீர்வதிங்க. உங்க கிருபை அவர்களை வழி நடத்துவதாக, உங்க இரக்கம் அவர்களோடு கூட இருப்பதாகப்பா. ஆண்டவர் தாமே ஆண்டவரே கர்த்தாவே தொடர்ந்து நாளுக்குண்டான எல்லா வேலைகளையும் இவருடைய ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். Thank you all. God bless you. Right, ஆசீர்வதிப்பார். Have a good day. Right, enjoy your Hebrew. Right, I'll send you the songs also. Listen to it and enjoy. God bless you all. Bless you. Thank you all. Thank you. நீங்க ஃபேக்டரியில நீங்க பேசுறது கேட்கல. மேபி நீங்க ஏதாச்சும் வேற சொல்லியிருந்தீங்க எனக்கு கேட்கல அப்படின்னா நீங்க எனக்கு கால் பண்ணி கூட நீங்க சொல்லுங்க. என்ன தேங்க்யூ ஸோ மச். தெரியல, எனக்கு மட்டும் தான் அண்ணன் பேசுறது கேட்கல, எல்லாத்தையும் கேட்கலன்னு தெரியல. மேபி அண்ணன் இப்ப சொல்லுனே சாரி. நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுவானே. ஓகே, I'll call you. Okay. Thank you all. God bless you.